Hey guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சனுடைய காதல் உங்களுக்கு மட்டுமே கிடைக்க, அதாவது அந்த நபருடைய காதல் உண்மையானதாக இருக்கணும், என்னை மட்டும்தான் நேசிக்கணும், எப்போவுமே என்னை பற்றி மட்டும்தான் அவங்க நினைக்கணும். இதை நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய காதல் உண்மையான காதலாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனுடைய மனசில் நீங்கள் தான் ஸ்பெஷலான இடத்தையும் பிடிப்பீங்க. நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே வீடியோக்குள்ளாடி போகலாம். இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். அடிக்கடி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, அதே மாதிரி எனக்கும் அந்த பர்சன் மேலே முழு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அதாவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை எப்போவுமே மறைச்சிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் செய்கிறப்போ அந்த நபருடைய மனசில் உங்களுக்கான ஒரு இடம் ரொம்ப ஸ்பெஷலான இடமா இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதை நீங்க செய்யலாம். ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இதை நீங்க செய்யலாம். உங்களுடைய காதல் ரொம்ப உண்மையானதா இருக்கு, அந்த பர்சன் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க செய்யுங்க. நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. இந்த மெத்தடை நீங்க எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும், அல்லது அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்கள்லையும் நீங்க இதை செய்யலாம். இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா, ஈவினிங் நீங்கள் 7 மணில இருந்து 9 மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். இந்த மெத்தடில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பிரியாணி இலை உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய பிரியாணி இலை முழு இலையாக இருக்கணும். இலை கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது, ஓட்டையாக இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக இருக்கக்கூடிய இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த இலையை நீங்கள் எடுக்கிறப்ப நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ரெட் கலர் பென் தேவைப்படும். நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறப்போ குளிச்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் இதை செய்யணும். பெண்கள் தீட்டு சமயத்தில் இதை செய்யக்கூடாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இதை செய்யக்கூடாது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும். இந்த மெத்தடை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வேணால் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். அமைதியான ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீப ஒளியில் உட்காந்துட்டு தான் இதை நீங்கள் செய்யணும். வெறும் தரையில் உட்காரக்கூடாது, ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க. அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள். அவங்களுடைய ஃபோட்டோவில் புருவ மத்தியை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்களுடைய புருவ மத்தியை கொஞ்சம் நேரம் நீங்கள் கண்ணை சிமிட்டாமல் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்களை மூடிட்டு அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதை நினைக்கிறப்பவே உங்களுக்கு அந்த சந்தோஷம் வரணும். அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பே லீஃபில் இந்த சிம்பலை நீங்கள் வரையணும். இந்த சிம்பலை வரைகிறப்பவே அந்த பர்சன் உங்கள் கூட தான் இருக்காங்க, உங்களை ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறாங்க, எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க, உங்களுக்கான அந்த காதல் முக்கியத்துவம் எல்லாத்தையுமே உங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே அதை சந்தோஷமாக அந்த உணர்வு நிலையோடு நீங்கள் இதை வரையணும். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே அந்த நபருடைய பேரை எழுதிக்கோங்க. இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு சிம்பிளுக்கு கீழே அந்த பர்சனுடைய பேரை நீங்கள் எழுதணும். நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே நீங்கள் எழுதிக்கலாம். எழுதி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இலையை அதாவது இந்த பே லீஃபை உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையை அந்த பே லீஃபுக்கு மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. கண்களை மூடிட்டு அந்த பர்சன் உங்கள் கூட தான் இருக்காங்க, அது எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக நீங்கள் நினச்சிட்டு பிரபஞ்சத்திற்கு மனசார நீங்கள் நன்றியை தெரிவிங்க. எப்போவுமே அந்த உணர்வு நிலைகளை தான் நீங்கள் கொடுக்கணும். பிரபஞ்சத்துக்கு மொழி முக்கியம் கிடையாது, உங்களுடைய வைப்ரேஷன் தான், அந்த எனர்ஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு கிடைச்சா எப்படி நீங்கள் சந்தோஷப்படுவீங்களோ அது உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வு நிலையை தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூம்னால் இந்த பிரியாணிக்கு இலைக்கு மேலே நீங்கள் இந்த சிம்பிள் வரைஞ்சிருப்பீங்கல்ல அதில் ஸ்ப்ரே பண்ணிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த இலையை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும். 7 நாட்கள் பில்லோ கடியிலேயே இந்த இலை இருக்கட்டும். 7 நாட்கள் கழிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவினிங் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலையை நீங்கள் எரிச்சிருங்க. இதிலேருந்து வரக்கூடிய சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்போ வேணும் இந்த இலையை நீங்கள் எரிக்கலாம். ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது. நீங்கள் யாரை நினச்சி இதை செஞ்சீங்களோ அந்த பர்சனுடைய காதல் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய காதல் உண்மையான காதலாக உங்ககிட்ட இருக்கும்.
ரொம்பவும் சிம்பிளான எளிமையான ஒரு முறை தான் இது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே காய்ஸ், நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.